பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் எஸ்ரா புஸ்தகத்தின் கடைசி அதிகாரமான 10வது அதிகாரம் மற்றும் நெகேமியா புஸ்தகத்தின் முதல் 2 அதிகாரங்கள் ஆகியவற்றை தியானிக்க சர்வவல்லமை தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. எஸ்ரா 10வது அதிகாரத்திலே எஸ்ரா விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பதாக தாழ விழுந்து கிடக்கையில் இஸ்ரவேலில் புருஷரும் ஸ்திரீகளும் பிள்ளைகளுமான மகா பெரிய சபை அவனிடத்தில் வந்து கூடிற்று. ஜனங்கள் மிகவும் அழுதார்கள். அப்பொழுது ஏலாமின் புத்திரில் ஒருவனாகிய எகியேலின் குமாரன் செக்கனியா எஸ்ராவை நோக்கி, எழுந்திரும், இந்த காரியத்தை நடப்புகிறது உமக்கு அடுத்தது நாங்களும் உம்மோடே கூட இருப்போம், நீ திடன் கொண்டு இதை செய்யும் என்று சொல்லி, இதோ தங்கள் பாபத்திலிருந்து அவர்கள் விலகுவதாக அறிக்கையிட்டார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ ஜனங்கள் பாவம் என்று ஆண்டவர் சுட்டி காட்டும் பொழுது அதிலிருந்து விலக வேண்டும், ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அங்கே கலப்பு திருமணம் செய்த குற்றவாளிகளை குறித்தும் அவர்கள் பெயர்களை தேவன் இந்த புத்தகத்தின் கடைசி அதிகாரத்திலே கொண்டு வருகிறார். பாவங்களை அறிக்கையிட்டு விலகுகிறவனுக்கு கர்த்தர் இரக்கத்தை தருகிறார். தொடர்ந்து நெகேமியா புஸ்தகத்தில் நெகேமியா யூதாவின் ஆளுநராக கிமு 444 ஆண்டு பெர்சியாவை விட்டு எருசலேமுக்கு போனதை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. எஸ்ரா அங்கே போனவன் 13 வருடங்களுக்கு பிறகு இது நிகழ்ந்தது. எருசலேமின் சுவரை திரும்ப எடுப்பிக்கவும் நகரத்தை பலப்படுத்தவும் பெர்சிய ராஜாவிடமிருந்து பெற்ற கட்டளையோடு நெகேமியா வந்ததை குறித்து வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அதிகமான எதிர்ப்புக்கு மத்தியில் 52 நாட்களில் நெகேமியா சுவரை கட்டி முடித்ததை நாம் அறிகிறோம். நெகேமியா திறமைசாலியும் துணிச்சலமான ஒரு மனிதன், விடாமுயற்சி ஜெபிக்கிற ஒரு மனிதன். மக்களுடைய ஆவிக்குரிய புத்துணர்ச்சியை கொண்டு வருவதற்கு எஸ்ராவும் ஒத்துழைக்கிறதை 8வது அதிகாரத்தில் நாம் காண முடியும். இங்கே முதல் அதிகாரத்தில் நெகேமியா தன் மக்களுக்காக, யூதாவின் தேவனுடைய வேலைக்காக ஆழ்ந்த பாரத்தோடு எருசலேமிலே யூதாவில் உள்ள தேவ மக்களுக்கு நேரிட்ட பெரும் துன்பத்திற்காக 4 மாதங்கள் கண்ணீரோடு தன் இதயத்தை தேவனிடத்தில் ஊற்றி உபவாசித்து மன்றாடினதை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்படி ஜெபமானது பாவ அறிக்கையாக இருந்தது. தேவனிடம் அவருடைய வார்த்தையை ஞாபகப்படுத்துதல், தேவனுடைய மகிமை மற்றும் அவருடைய நோக்கங்களை பற்றிய கரிசனை மற்றும் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தொடர்ந்து பரிந்து பேசுகிற காரியங்களை இந்த ஜெபத்திலே நாம் காண முடிகிறது. 2வது அதிகாரத்திலே அர்தசஷ்டா நெகேமியாவை எருசலேமுக்கு அனுப்புகிறதை குறித்து பார்க்கிறோம். நெகேமியாவின் ஜெபம் கேட்கப்பட்டு இங்கே பதில் கிடைக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். நெகேமியாவின் ஜெபிக்க வேண்டும் என்ற அந்த வாஞ்சைக்கு ஆண்டவர் பதில் தருகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே ராஜா நெகேமியாவை பார்த்து, நீ துக்கமுகமாக இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே இல்லைய வேறொன்றும் அல்ல என்று சொல்லி நெகேமியாவை குறித்து நெகேமியாவை பார்த்து சொன்ன பொழுது ராஜாவுக்கு மிகவும் நெகேமியா பயப்பட்டு, அங்கே எங்கள் பிதாக்களின் கல்லர்கள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம், எருசலேம் நகரம், அது பாழாய் கிடைக்கிறது, அக்னியால் சுட்டரிக்கப்பட்டு கிடைக்கிறது, எனவே தான் நான் துக்கமாக இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது ராஜா அங்கே காரியங்களை வாய்க்க பண்ணுங்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அரங்கத்தின் வேலைக்கும், இதோ நெகேமியா தங்கப்போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை எல்லாம் ராஜா கொடுக்கும்படிக்கும் அவனுக்கு ஒரு கடிதம் கட்டளையிடுவதாக என்று சொல்லி ராஜாவிடம் கேட்கிறதையும் ராஜா அதற்கு உடன்பட்டு
இங்கே நெகேமியாவை எருசலேமுக்கு அனுப்புகிறதையும் குறித்து பார்க்கிறோம். நெகேமியா எருசலேம் மதில்களெல்லாம் பார்வையிடுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. நெகேமியா பெர்சிய பேரரசின் ஆதரவு பெற்று முழு அதிகாரத்தோடு ஆளுநராக வந்து காரியங்களை நடப்பிக்கிறார். முதல் 3 நாட்கள் எதுவும் செய்யவில்லை. தேவன் அருளிய திட்டங்களை பற்றி ஒரிடம் சொல்லவில்லை. உன் தேவனுக்காக காத்திருந்தான் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். தன் சுயபலத்தில் எதையும் அவசரமாக செய்வதற்கு முற்படவும் இல்லை. நிதானமாக ஜெபத்தோடு இந்த காரியத்தைகள் எல்லாம் செய்கிறதை குறித்து பார்க்கிறோம். ஆனாலும் இந்த நெகேமியாவுக்கு எதிர்ப்பு ஏற்படுகிறது. தேவனை அறியாதவர்கள் மத்தியில் தேவனுடைய உண்மையான பிள்ளைகளில் அநேகர் தங்கள் அனுதின ஜீவியத்தில் இரவு பகலாக நீதியான வாழ்க்கை நடத்த உண்மையுடன் முயற்சிக்கும் பொழுது எதிர்ப்பை பெற்றுக்கொள்கிறார்கள், நிந்தையை பெற்றுக்கொள்கிறார்கள், அசட்டை பண்ணப்படுகிறார்கள். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் நெகேமியா போல பொறுமையோடு ஜெபத்தோடு நாம் காத்திருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. பரலோக தேவன் நமக்கு உதவி செய்து முடிவில் நீதிமான்களுக்கு நியாயத்தை நிலைநாட்டுவார் என்பதை இதிலிருந்து நாம் கண்டுகொள்ள முடியும். அவரே காரியங்களை கைக்கூடி வர பண்ணுவார். இன்றைய தினத்திலும் இந்த தியானத்திலே பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் ஒரு சர்வவல்லமையுள்ள தேவன் ஆசீர்வதிப்பாராக. குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவைகளை சந்திப்பாராக. தேவ சமூகம் துணையாயிருந்து ராஜா மகிமையான ஆசீர்வாதங்களை அருளி செய்வாராக. ஆமேன், ஆமேன்.